விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு இந்த 26 தேர்தல்ல? இன்றைக்கு மாணவர்களுக்கு பரிசீலிக்கிற விழாவிலே கலந்து கொள்கிற போது கூட நீட்டு மட்டுமே தேர்வு அல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீட்டு முக்கியம் இல்லைங்க அப்படி சொன்னாலே பாஜகவுக்கான உண்மையாகவே மாணவர்களுடைய நலனிலே அக்கறை இருப்பதற்காக உதவி செய்வது என்பது வேறு. தேர்தல் அரசியலுக்கான விஜய் சொன்னதே சொல்ற கிளிப்புள்ள மாதிரி பேசணும். புதிய சங்கதி ஒண்ணுமே இல்லை. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும்? புதியவர்களுக்கு ஓட்டு. நேரடியா எனக்கு ஓட்டு. காமராஜர் அப்படின்னு உங்களை அழைக்கணும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். காமராஜரை பத்தி விவரம் சேப்பாக்கம்ல இருந்து ஒருத்தர் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க சேப்பாக்கம் தொகுதியில தான் போட்டியிடணும் இந்த முறை. வேண்டப்பட்ட ஆளா இருக்க போறாருங்க. அங்க வச்சு தோக்கடிக்கிறது. சிறுபான்மையினர் வாக்கு அறுவடை பண்ணுவோம்னு அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிறுபான்மையினர் ஓட்டு போடுவாங்க. சிறுபான்மை மக்கள் எப்பொழுது விஜய் நம்புவாங்க தெரியுமா? வக்குவாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை அவர் நடத்தி, சிறை நிரப்புகிற போராட்டத்தை நடத்தி, தலைகீழ உருண்டா கூட காலன்ற எடுங்க. முன்னாடி வருஷத்துல எத்தனை நாள் விடுமுறை நாள் இருக்குன்னு பாருங்க. அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு 5 நாளோ 10 நாளோ அரசியல் பண்றது. எலுமிச்சம்பழத்தினாலதான் அந்த வண்டி ஓடுதுன்னு கூட நம்புறதுக்கு ஆள் இருக்கான். விஜய்னாலதான் அரசியல் மாற்றம் வரும் நம்புறது. எலுமிச்சம்பழத்தினால வண்டி ஓடுறது இது